ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எல்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நல்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புல்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே, புல்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே. ஆசான்களுக்கு வணக்கம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இதுக்கு முன்னாடி நடந்த வகுப்பு ஒரு அறிமுக வகுப்பு தான். அறிவியல் பூர்வமாக ஜோதிடத்தை எப்படி அணுகலாம் என்ற நோக்கத்துல அதை சொன்னேன். அது யாருக்காவது புரியாமல் இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அறிவியல் இருந்தால் யாராவது நம்மளை கேள்வி கேட்டா அதை அறிவியல் பூர்வமாக பதில் சொல்லி நாம திருப்தி அடைஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி பலன் சொல்வதற்கு அது பயன்படுமானா விதிகளை எடுப்பதற்கு பயன்படும். நம்ம வகுப்பு நடத்தும் போதே பார்ப்போம், இந்த ஜோதிட விதிகள் எதுவுமே நான் சொல்ல போறது இல்லை. நம்முடைய வகுப்புல இருக்க வித்தியாசம் என்னன்னா, விதிகளை நீங்க உருவாக்க போறீங்க. விதிகள் எனக்கு நான் படிச்சிருக்கேன்னு வச்சுங்க, அந்த விதியை அப்படியே எழுதிக்கங்கன்னு சொல்லி நோட் எடுங்க எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லாம அந்த விதிகள் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்களே எடுக்கிற மாதிரி வச்சிருவேன். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த விதிகள் மறக்காது. அது மட்டும் இல்லாமல் புதிய விதிகளை நாம எப்படி உருவாக்கலாம், ஜோதிடத்தில் விதிகளை அப்படியே மனப்பாடம் பண்றதை விட நாமே விதிகளை உருவாக்க முடியும். ஏன்னா அப்போ முன்னாடி உருவாக்கின விதிகள்லாம் என்ன சார் அப்படின்னா, அவங்கெல்லாம் மகான்கள் தான், இல்லைன்னு சொல்லல. நாமளும் இறைவனுடைய படைப்பு தானே, நாமும் இறைவனின் படைப்பு தான். 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ரிஷிகள் உருவாக்குனாங்க அப்படின்னா அவர்களும் மனிதர்களாக வாழ்ந்து அனுபவிச்சு உருவாக்குனது தான். நாம அதனுடைய பரிமாணம், அவங்களுடைய ஜீவன்ல இருந்தா நம்மளும் வந்திருக்கோம். அன்றைக்கு வாழ்ந்தவர்களுடைய ஜீவன் தான் டிராவல் பண்ணி நம்ம லெவலுக்கு வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு இருக்கிற அவ்வளவும் நம்மகிட்ட இருக்கும் என்பதை உணர்ந்துட்டோம்னாவே எல்லாம் நம்மாலும் முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம எல்லாமே என்ன செய்ய போறோம்னா, விதிகளை எழுதாம அல்லது மனப்பாடம் பண்ணாம விதிகளை புரிந்து கொண்டு இந்த விதி இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப புதிய விதிகளை நாம இப்படி எடுக்க முடியும் அப்படின்னு வரப்போறோம். ஸோ நேரடியா இன்னைக்கு ஜோதிட வகுப்பையே ஆரம்பிச்சிருவோம். ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த ஜாதகத்துல என்னென்ன குறிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நோட்டு, ஒரு ரஃப் நோட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஒரு 4 அல்லது 5 நோட்டு வச்சுக்கோங்க. பொதுவா ஜோதிடத்துக்கு அது போதும். ஏன்னா ஒவ்வொரு பாடமும் நடத்தும் போது நீங்க அப்படியே எழுதிக்கிட்டு வர்றது ஒண்ணு, அதை எங்கெங்க எழுதலாம். உதாரணத்துக்கு திருமணத்தை பற்றி பேசினால் திருமணம் என்ற தலைப்புல எழுதிக்கலாம். நீங்க ஒரே நோட்ல கூட பிரிச்சு வச்சுக்கலாம். ஒரு பெரிய நோட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு 4-5 பகுதியாக பிரிச்சு நம்ம ஸ்கூல்ல பண்ணுவோம். இது சயின்ஸ், இது பின்னாடி ஹிஸ்டரி அப்படின்னு பிரிப்போம். அது மாதிரி வச்சுட்டீங்கன்னா ஆயுளை பற்றி பேசுறோம் ஏதாவது ஒரு சூழ்நிலை அப்படின்னா அந்த பக்கத்துல போய் அதை எழுதிடலாம். திருமணத்தை பத்தி பேசணும்னா திருமணம் என்ற தலைப்புல எழுதிடலாம். கல்வி அப்படின்னு பேசணும்னா கல்விங்கிற தலைப்புல கொண்டு போய் எழுதிக்கலாம். அப்படி இல்லாம நான் ஒரே நாள்ல நிறைய விஷயங்களை ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்லிடுவேன். அப்ப நீங்க வரிசையா எழுதுனீங்கன்னா எங்க போய் தேடுறதுன்னு தெரியாது. அதனால அந்த மாதிரி தலைப்பு பிரிச்சு நோட்டை வச்சுக்கோங்க, அல்லது தனித்தனியா ஒரு சின்ன நோட்டு போட்டு வச்சுக்கோங்க. வசதியா பின்னாடி தேடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நான் இந்த ஐடியா எனக்கு நான் படிக்கிற காலத்துல இல்லாம ஒரு
10-15 நோட்டு லாங் சைஸ் நோட்டு எழுதி முடிச்சிருப்பேன். ஆனா எது எந்த விதி எங்க இருக்குன்னு இப்ப என்னால தேட முடியாது. அவ்வளவு நோட்டும் எனக்கு வேஸ்டா போச்சு. ஏன்னா அவ்வளவே படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது நமக்கு. அதனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி குறிப்பு எடுக்கிறது அப்படின்னா வணக்கம் 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 வாழ்க வளமுடன். அப்போ நீங்க குறிப்பு எடுக்கிறதுனா இப்படி எடுத்துங்க. அடுத்து இடையில ஏதாவது குறிப்பை விட்டுட்டா, இப்ப நான் சொல்லிட்டே வருவேன், நோட்ஸ் எடுக்கிற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன், எதேச்சியா நம்ம பேசுற மாதிரி இருக்கும். அப்ப குறிப்பு எடுக்க விட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், யூடியூப்ல தான் நம்ம வீடியோ இருக்க போகுது, வீடியோ பார்த்து பொறுமையா கூட எடுக்கலாம். இல்ல சார் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சொல்லிக்கலாம். நான் டிக்டேட் பண்ணி நடத்தல. ஏன்னா டிக்டேட் பண்ணி நடத்தினா அதையே வச்சுக்கிட்டு நம்ம கிளாஸ் பீரியட் தான் அதிகமா போகும். புரியுற மாதிரி தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு ஜாதகம் அப்படின்னா ஜாதகத்துல முதல்ல என்ன இருக்க போகுது? ஜாதகனுடைய பெயர் இருக்கும், பிறந்த ஆண்டு, தமிழ் ஆண்டு கொடுத்திருப்பாங்க. தமிழ் ஆண்டை வச்சும் நம்ம பலன் சொல்லலாம். ஆனா இந்த ஆண்டு பலன் வந்து எல்லாருக்கும் சரியா பொருந்துமா அப்படின்னா அதுல ஒரு பகுதி, ஒரு 5 மார்க்னு வச்சுக்கலாமே. ஆண்டு பலன் ஒரு 5 மார்க் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இந்த 5 மார்க்குக்காக நீங்க கஷ்டப்படணுமா அப்படின்னா அவ்வளவு தேவையில்லை. அது எப்ப எடுத்துக்கலாம்னா, எல்லாமே எனக்கு ஆயிடுச்சு, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றப்போ அதையும் அடிஷனலா பயன்படுத்திக்கலாம். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். அப்ப ஆண்டு இருக்கும். இப்ப இந்த ஆண்டு அப்படின்னா குரோதி ஆண்டு அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த ஆண்டுக்கு பலன் நம்ம முன்னாடி வகுப்புலயே பார்த்திருக்கோம், ஒரு ஆண்டு பலன் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஒரு ஆண்டுக்கு வந்து ராஜா யாரு, மந்திரி யாரு, நவ நாயகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள வச்சு அந்த ஆண்டினுடைய பலன் வரும். அது நமக்கு ஓரளவுக்கு பொருந்தும், அவ்வளவுதான். அடுத்து என்ன இருக்க போது? மாதம் இருக்கும். மாதம்னா அந்த மாதத்தில் சூரியன் எங்க இருப்பாருன்னு நமக்கு தெரியும். அப்ப அதை வைத்து ஒரு பலன். அப்ப மாதத்தை வச்சுட்டு சொல்றதுக்கு பதிலா நம்ம ஜாதக கட்டத்திலேயே பார்த்துக்கலாம். அடுத்து வாரம், அதாவது பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன இருக்கும்? வாரம், பஞ்ச அங்கம் சொல்றது, அதாவது பஞ்சாங்கம், வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். இது ஒன்னொன்னுக்குமே பலன் இருக்கும். இப்ப நான் கரணம் வந்து உங்களுக்கு தனி வகுப்பா போடலாம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், நம்ம இதுல டெய்லியுமே யூடியூப்ல உங்களுக்கு நான் போட்டுறேன். கரணம் பலன்கள் வந்து 11 கரணம் மொத்தம் இருக்கு. அந்த 11 கரணத்தினுடைய பலனையும் டெய்லி ஒன்னா போட்டுட்டு இருக்கேன். இது வரையிலும் 5 கரணமோ 6 கரணமோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். டெய்லி காலையில 6 மணிக்கு அல்லது 7 மணிக்குள்ள ரிலீஸ் ஆயிடாது. அது ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து அந்த கரணம், அதையும் சொல்லிடுறேன் எங்க இருந்து எடுக்கிறேன்னு. அங்கேயும் சொல்லியிருப்பேன், அங்க இருந்தா எடுத்திருக்கேன்னு சொல்லி. ஒன்னும் ரகசியம் வச்சுக்கிறது இல்லை. அந்த பாடல் அது கீழே சுருக்கமா பலன், அந்த பலன் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் என்ன போட்டிருப்பேன்னா, என்று கூறுகிறார்னு தான் போட்டிருப்பேன் நான். அவர் அப்படி சொல்றாரு. அந்த ஜாதக அலங்காரம், அதற்கு அதாவது அந்த ஜாதக அலங்காரத்தை எழுதியவர் அப்படி சொல்றாரு. அதுல சில மாறுபாடுகள் வரும், அதான் அதனுடைய பொருள். அது பொது பலன். அப்போ வாரம் என்பது கிழமையை குறிக்கும். இந்த கிழமையில பிறந்தா இப்படி இருப்பாங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கம், திங்கள் கிழமை சந்திரனுடைய ஆதிக்கம், செவ்வாய்க்கிழமை செவ்வாயினுடைய ஆதிக்கம், இப்படியே சொல்லிட்டு போலாம். அப்ப இந்த ஆதிக்கத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பலன்கள் இருக்கும், அதாவது அதனால் நன்மை இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கிரகங்களால், அந்த கிரகம் சார்ந்த காரகங்களால் நன்மை இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப வாரம், அடுத்து நட்சத்திரம் இருக்கு. என்ன நட்சத்திரத்துல பிறந்தாங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரியான
பலன்கள், அது சார்ந்த பலன்கள் அவங்களுக்கு இருக்கும். அடுத்து வாரம், நட்சத்திரம், இன்னும் என்ன சொன்னோம், திதி. இந்த திதி என்பது இந்த அறிவியல் புரிஞ்சுக்கிட்டா திதி கண்டுபிடிக்கிறதும் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. சந்திரனுக்கும், அதாவது சந்திரனுடைய பாகை, சூரியனுடைய பாகை, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் திதி. இந்த ரெண்டு பாகையும் கூட்டுனீங்கன்னா அது யோகம். ஒரே நேரத்தில் இது ரெண்டையும் பார்க்கறதுனால நமக்கு அது ஈஸியா மனசுல நிற்கும். சூரியன் நின்ற பாகை, பாகைனா எப்படி எடுத்துக்கணும் இங்க அப்படின்னா, ரிஷபத்துல 10 டிகிரியில நிக்குது அப்படின்னா அதை 40ன்னு எடுக்கணும். ஏன்னா 0ங்கிறது மேஷம் 0. மேஷத்துல இருந்து கணக்கு போட்டு இப்ப மீனத்துக்கு வந்துருச்சுன்னா எவ்வளவு வந்திருக்கும், 330 தாண்டி இருக்கும். மீனம் ஸ்டார்ட் ஆகிறது 330. அப்ப மீனத்துல சூரியன் நின்னா அதனுடைய கோணம் சாதாரணமா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த இதுக்குள்ள ஒரு 2 வகையான சாப்ட்வேர் இருக்கு. ஒரு சாப்ட்வேர் மொத்தம் 360 பாகை எடுத்துக்கிட்டு கொடுக்கும். இன்னும் சில சாப்ட்வேர்கள் என்ன பண்ணோம்னா அந்தந்த ராசியில எத்தனை டிகிரியில இருக்கு அப்படின்னு கொடுக்கும். ஏன்னா ரெண்டுமே உபயோகமாகும். அது எதுக்கு அப்படின்னா, திரேக்காணம் பிரிப்போம் அல்லது வேற ஏதாவது பார்க்கும்போது, அது பின்னாடி வகுப்புல வரும்போது அதை பத்தி நிறைய சொல்றேன். 30 டிகிரிக்குள்ள காட்டுறதுல என்ன உபயோகம் அப்படின்னா, அந்த அவஸ்தை, கிரக அவஸ்தைன்னு சொல்லுவோம். 6 பிரிவா பிரிச்சுக்குவாங்க. பால அவஸ்தை, அதாவது ஒண்ணும் இல்லை, தொடக்கத்துல இருந்துச்சுன்னா அது குழந்தை மாதிரி இருக்குதான். முடிவுல இருந்ததுன்னா ரொம்ப வயோதிகம் ஆகி போய், அதாவது இப்போ ஒரு கிரகம் ஒரு ராசியில 27, 28க்கு மேல இருந்துச்சுன்னா அது கடந்து போயிடுச்சு, வயசான கிழம், அது அந்த அவஸ்தையில இருக்கு அப்படின்னு பொருள். அது அப்ப 30 டிகிரிக்குள்ள கொடுக்கறதுல இதை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு உபயோகமா இருக்கும். அதனால ஒவ்வொரு சாப்ட்வேர்லயும் அது ஒரு நன்மை இருக்கும். இப்ப சூரியன் நின்ற பாகைக்கும் சந்திரன் நின்ற பாகைக்கும் உள்ள வேறுபாடு எடுத்தீங்கன்னா திதி. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு தூரம் கடந்து இருக்குங்கிறது திதி. சூரியன் சுற்றி வந்தது, சந்திரன் சுற்றி வந்தது, ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மொத்தத்தை கூட்டி, அது முன்னாடி வகுப்புலயே சொல்லியிருக்கேன் நான், மொத்தத்தையும் கூட்டி அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் அந்த டிகிரி விழுதோ அந்த நட்சத்திரம், அதாவது முதல் நட்சத்திரத்தில் விழுந்ததுன்னா அந்த முதல் யோகம், அப்படியே 27 யோகங்கள் வரும். யோகம் மட்டும் வரிசையா மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். யோகம் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் தனியா கஷ்டம் கிடையாது, சாப்ட்வேர் எல்லாம் கூட வேண்டியதில்லை. அப்ப திதி, ஒரு திதியில பிறந்தா அதுக்கு ஒரு பலன் இருக்கும், யோகத்துல பிறந்தா அதுக்கு ஒரு பலன் இருக்கும். இந்த திதியில் பாதி, ஒரு திதியை மொத்தம், ஒரு திதியில எத்தனையோ குழந்தைங்க பிறக்கும், அதை எப்படியே எடுத்துக்கிறதுங்கிறதுக்காக அதை 2ஆ பிரிச்சு அதை கரணம் அப்படின்னு சொல்றாங்க. திதியில் பாதி கரணம். அதையும் இன்னும் பிரிச்சு பிரிச்சு பலன் சொல்லலாம். இடையில கரணம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்றதையும் நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம்னா இப்ப சொன்ன தகவல்கள் எல்லாம் இருக்கும். இதனால வரக்கூடிய பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்னொன்னுலயும் ஒரு 2%, 5% தான். அப்ப அதுக்காக இத்தனையும் போய் ஆரம்ப நிலையில நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. ஒன்னொன்னுனாலையும் பலன் இருக்கு. இல்லைன்னு சில குருமார்கள் சொல்லுவாங்க, இது மட்டும் எடுத்தாலே போதும் பலன் சொல்ல முடியும்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்முடைய வகுப்பு, என்னுடைய கருத்து என்னன்னா, எல்லாத்துலயும் பலன் இல்லாமலும் இல்லை, மொத்தமா அதுல மட்டும் இல்லை. இந்த பஞ்ச அங்கங்கள்ல பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. சார் சீனிவாசன் சார், உங்க மைக் ஆன் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியாமலே. மைக் மியூட் பண்ணுங்கய்யா. நன்றி.
சோ இந்த பஞ்ச அங்கங்களை பற்றி ஆரம்ப நிலை மாணவர்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்து என்ன சார், ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்லிட முடியும். ராசி கட்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு 75% பலன் சொல்ல முடியும். அது சொன்னாலே பெரிய விஷயம்தான். 50% மேல நீங்க பலன் சொன்னீங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். அப்ப ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு பலன் சொல்லணும். ஏன்னா பலன் சொல்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், என் மாணவர்கள், நான் உயர்நிலை மேல்நிலை அப்படி இப்படின்னுலாம் நீங்க ஒன்றும் தேட வேண்டாம். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அடிப்படையை நல்லா படிச்சுக்கிட்டோம்னா அதுதான் எல்லாமே. உயர்நிலை மேல்நிலைங்கெல்லாம் நீங்களே ஷார்ட்கட் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் உயர்நிலை. ஜோதிடத்தை நல்லா சொல்லி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கே ஐடியா வரும், இப்படி இருந்தா இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுதான் உயர்நிலை. அடிப்படை ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஜோதிடமே புரியும். அதனால தைரியமா ஜாதகம் பாருங்க. புரியலைன்னா ஆரம்ப நிலை மாணவர்கள் எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணி ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு ஃபோன் பண்ணி இது எப்படி பலன் எடுக்கிறதுன்னு கேளுங்க. அதனால எந்த பயமும் வேண்டாம். ஜாதகம் பார்க்க ஆரம்பிங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பயம் தெளியும். சரி, அப்பதான் புரியும். இன்னும் சரியா சொல்ல போனா நீங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஜோதிடமே புரியும். அதனால ஜாதகம் பார்க்க ஆரம்பிங்க. குறைஞ்சபட்சம் உங்க குடும்பத்துல இருக்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பிங்க. நண்பர்கள்ட்ட அப்படியே ஜாலியா நீங்க அதை பத்தி பேச ஆரம்பிச்சீங்கனாலும் சரியா வந்துடும். சரி, இப்போ ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு பலன் சொல்லணும் அப்படின்னா ராசியை பற்றி தெரியணும். பலன் சொல்றதுக்கு என்னென்ன சார் தேவை? ராசி கட்டத்தை வச்சு பலன் சொல்றதுக்கு என்னென்ன தேவை? ராசியினுடைய பண்பு வேணும். ஒருத்தர் என்ன ராசியில பிறந்திருக்காரு, அப்ப அந்த ராசிக்கு உள்ள குணங்கள் அது தெரியணும். ராசி காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிரகம். ஏன்னா நமக்கு இருக்கிறது வானமண்டலத்துல கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அதை அப்படியே போட்டோ எடுத்தா, முந்தா நாள் கிளாஸ்ல அதான் சொன்னேன், ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது குழந்தை பிறந்த நேரத்தில் வானமண்டலத்தை கோள்கள் எங்கெங்க இருக்குன்னு எல்லா கோளையும், இப்ப நம்ம என்ன பண்றோம், நிலாவை போட்டோ எடுக்கிறோம், மேக்சிமம் சந்திரனை போட்டோ எடுத்து பார்த்துக்குவோம். சில நேரங்கள்ல இந்த குரு சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் பக்கத்துல வரும்போது பார்க்கறதுக்கு நமக்கு அழகா இருக்கும். நல்ல கேமரா வச்சிருக்கவங்க எடுப்பாங்க. அப்ப பின்னாடி என்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நட்சத்திரத்துல இது நிக்குது, இந்த நட்சத்திரத்துல இது நிக்குதுன்னு அப்படியே நமக்கு கேமராவிலேயே தெரிய போகுது. அத மொத்தமா இப்ப நம்ம ஏதாவது ஒரு பக்கம் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியும். வேறொரு வாய்ப்பு இருந்து மொத்தத்தையும் எடுக்க முடியுமானால் அதுதான் ஜாதகம். அப்ப இந்த ஜாதகம் என்பது ஒருத்தருடைய வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதை படிப்பதற்கு பயன்படக்கூடிய மொழி, அந்த மொழி தான் என்னது, ஜோதிடம், ஜோதிட கலை. இப்ப கணக்கு தெரியணும்னா நமக்கு என்ன தெரியணும், பிளஸ் மைனஸ் பெருக்கல் வகுத்தல் இதுக்கெல்லாம் பொருள் தெரியணும். அது மாதிரி ஜாதகத்துல கோள்கள் சொல்லுது இது இப்படிதான் அப்படின்னு அது நின்னு காட்டுது. நான் இங்க நிக்கிறேன், நான் அதை செய்வேன், நான் அங்க நிக்கிறேன், அதை செய்வேன்ட்டு. அப்போ அது என்ன செய்ய போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு மொழி தான் ஜோதிட கலை. இங்க நம்ம என்னென்ன டூல்ஸ் பயன்படுத்த போறோம் அப்படின்னா, அடிப்படையில ராசி கிரகம் இந்த ரெண்டு இருந்தாலே 75% மேல பலன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். எந்த ராசியில எந்த கிரகம் இருக்கு. அடுத்து லக்னத்துக்கு வருவோம். லக்னம்னு வரும்போது பாவகம் அப்படின்னு வந்துரும். அப்ப பாவக காரகத்துவங்கள் தெரியணும். இப்போ இப்படியே பேசிட்டு இருக்க போறதுல நாம இப்போ அப்படியே டெமோவுக்கு வந்துருவேன். இப்ப நமக்கு என்னென்ன ஒரு ஜாதகம்
ஜாதகத்தை கணிக்கணும். இங்க கணித்தல் அப்படிங்கறத நான் என்ன சொல்றேன்னா பலன் கணித்தல் சொல்றேன். அப்போ ஒரு ஜாதகத்துல பலன் கணிக்கணும் அப்படின்னா ராசியை பற்றிய தகவல் நமக்கு தெரியணும். அடுத்து கிரகங்களை பற்றிய தகவல் தெரியணும். அதாவது அதனுடைய குணங்கள், கிரக காரகத்துவங்கள் தெரியணும், ராசி காரகத்துவங்கள் தெரியணும். இது தெரிஞ்சா போதுமா அப்படின்னா, இந்த கிரகம் இந்த ராசியில இருந்தா என்ன ஆகும்? இப்ப வெத்தலை பச்சையாதான் இருக்கு, சுண்ணாம்பு வெள்ளையாதான் இருக்கு. ஆனா வெத்தலையும் சுண்ணாம்பையும் போட்டோம்னா ஒண்ணு மேல ஒண்ணு வச்சா ஒன்னும் ஆகாது, அப்படியே இருக்கும். அதையே வாயில போட்டு மெல்லும் போது சிவப்பா மாறிடுது. அப்போ சூரியனுக்குன்னு ஒரு பண்பு இருக்கலாம், மேஷத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்கலாம். ஆனா மேஷ ராசியில போய் சூரியன் உட்கார்ந்தா உச்சம்னு சொல்றோம். அதே மேஷத்துல சனி போய் உட்கார்ந்தாருன்னா நீசம்னு சொல்றோம். அங்க அவருக்கு பலம் இல்லை அப்படின்றோம். அப்ப கிரகத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்கும், ராசிக்குன்னு வேறொரு பண்பு இருக்கும். ஆனா அந்த ராசியும் கிரகமும் சேரும்போது விளைவு ஒரு மாதிரியாக இருக்கும். யார் சேர்றாங்கன்றதை பொறுத்து விளைவு இருக்கும். இதுதான் விதி. அடுத்து கிரகங்கள், வெவ்வேறு கிரகங்கள் சேரும் பொழுது பலன்கள் எப்படி இருக்கும்? ஒரு கிரகம் தனியா இருக்கும்போது அதனுடைய குணம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு கிரகத்தோடு சேரும்போது அதனுடைய குணம் வேற மாதிரி மாறிடும். எப்படி மாறுங்கிறது தான் விதி. இவ்வளவுதான் ஜோதிடம். இப்போ பலன் இதை வச்சுக்கிட்டு பலன் எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, இங்கதான் லக்னம் வருது. யாருக்கு பலன் சொல்ல போறோம்? ஜாதகருக்கு பலன் சொல்றோம். அப்ப ஜாதகரை எது குறிக்கிறதுன்னு பார்க்கணும். அவ்வளவுதான் விஷயம். ஜாதகரை குறிப்பது எது? ஜாதகரை குறிப்பது லக்னம். இப்ப தற்காலத்துல தான் லக்னத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லக்னம் அப்படின்னு சொல்றோம். இன்னமும் நம்ம கோயில்ல அர்ச்சனை பண்ண போனோம்னா என்ன சொல்லுவோம்? ராசி தான் சொல்லுவோம். என்ன ராசின்னு தான் கேட்பாங்க அவசரத்துல. நட்சத்திரம் சொல்லுவோம், அது வேற. பொதுவா கேட்கும்போது மக்கள் இன்னும் லக்னத்துக்கு வரல. என்ன லக்னம்னு கேட்டா மக்களுக்கு தெரியாது, ராசியை தான் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தெரிய வேண்டியது ராசி. ராசி என்பது சந்திரன் நின்ற ராசி. அதாவது சந்திரா லக்னம்னு சொல்லணும். அது ஆக்சுவலா சந்திரன் நின்ற ராசியை சந்திரா லக்னம்னு சொல்றோம். அதை பொதுவாகவே ராசின்னு சொல்லிடுறோம். ராசி ஜாதகரின் மனநிலையை குறிக்கக்கூடியது. லக்னம் அவருடைய மொத்த எல்லா இதை பத்தியும் குறிக்கும். ஆனா பொதுவா சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, லக்னம் ஆன்மாவை குறிக்கும், ராசி உடலை குறிக்கும் அப்படிம்பாங்க. நான் ஏன் மனம்னு சொன்னேன்னா, சந்திரன் எப்பவும் மனசை குறிப்பார் இல்லையா, அதனால மனசுன்னு சொல்லிட்டேன். இப்ப ரெண்டையும் ஒருத்தரை பத்தி மொத்தமா கணிக்கணும் அப்படின்னா அவருடைய உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியணும், மனசு எப்படி இருக்குன்னு தெரியணும். சில பேரை பார்த்தா பயமா இருக்கும். உருவத்தை பார்த்தோம்னா சில சினிமாவோட காட்டியிருப்பாங்க. நல்ல பெரிய ஆளா இருப்பாங்க, மீசையெல்லாம் பெருசா வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே பக்கத்துல போய் பேசினா அந்த குரல் ஒரு பெண் தன்மையோட குரல் இருக்கும். படம் பேரு ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும், அங்க உள்ள இருக்க குணம் வேற மாதிரி இருக்கலாம். அதனால முழுமையா பலன் சொல்லணும்னா நமக்கு எதை பற்றி ஆய்வு செய்யணும் அப்படின்னா, லக்னத்தை பற்றி ஆய்வு செய்யணும், ராசியை பற்றி. அதாவது லக்னத்தை கொண்டு பலன் எடுக்கணும், ராசியை கொண்டும் பலன் எடுக்கணும். நட்சத்திரம் எல்லாம் எடுக்கலாமானா எடுக்கலாம், பின்னாடி அதை பத்தி பார்ப்போம். நட்சத்திரம் என்பது என்ன? ஒண்ணும் இல்லை, எத்தனை டிகிரியில நிக்குது ஒரு கிரகம், எத்தனை டிகிரியில நிக்குதுங்கிறது தான் நட்சத்திரம், வேற ஒண்ணுமே இல்லை. எந்த நட்சத்திரத்துல இருக்குன்ட்டு சொல்றது எந்த டிகிரிங்கிறத வச்சுதான் சொல்றாங்க. உதாரணத்துக்கு அப்படியே பேசிட்டு இருக்கிறத விட நம்ம அப்படியே என்ன செய்யலாம், ஒரு பிரசன்டேஷன் பண்ணிடுவோமா?
கொஞ்ச நேரம் ஒரு ஏதாவது ஒரு வேர்டு. ஏன்னா சும்மா பேசிக்கிட்டே இருந்தா போர் அடிக்கும். நான் ஆட் பண்ணதே என்ன சொல்லி ஆட் பண்ணேன்? நான் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன் கேமரா பத்தின்னு சொன்னேன். இப்ப திரும்ப ஐயா போர்லாம் அடிக்கலையா, நீங்க பேசுறது இன்ட்ரெஸ்டா இருக்கு. என்னங்கய்யா? போர்லாம் அடிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்படியா? சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இருந்தாலும் கொஞ்சம் கட்டத்தை போட்டு நம்ம பண்ணலாமான்னு தோணுது. இல்ல போர்டுக்கு போலாமா? போர்டு நேத்தி காட்டிட்டோம். அதனால இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா வேர்டுல கட்டம் போட்டு காட்டிடுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கேமரா என்ன பிரசன்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா கேமரா தெரியாது எனக்கு. யாரு ஜாயின் பண்ணீங்களா புதுசா? சரி, பாப்போம். இப்போ ஒரு இளங்கோவன் ஐயா, வணக்கம் வணக்கம் ஐயா. உங்க முகத்தை பார்த்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன். கொஞ்சம் காட்டுங்க உங்க முகத்தை. எல்லாருமே நான் என்ன விரும்புவேன் அப்படின்னா எல்லாரையுமே பார்க்கணும்னு நினைப்பேன். உண்மை என்னன்னா, உங்களுக்கு ஜோதிடத்தை பொறுத்த வரையிலும் குரு சிஷ்யர்கள் வந்து முகத்தை பார்த்து, நான் ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்லிக்குவேன். குருவா இருக்கணும்னு எனக்கு தெரியாது. முகத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அந்த நயன தீட்சை அப்படின்னு சொல்லுவோம். தீட்சையில நிறைய வகை இருக்கு. கண்ணால் பார்த்து அந்த இது அந்த ஒளி, அந்த தீட்சை நயன தீட்சைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஒரு ஆத்மார்த்தமான உறவு வரும் அந்த ஆசிரியர் மாணவர்கள் இடையில. அதனால அதை விரும்புவேன். பாத்துக்குங்க. அப்படி வந்தா சந்தோஷம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, இப்போ அப்படியே நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சம் ஒரு ஜாதக கட்டத்தை போட்டு சொன்னா நல்லா இருக்கும். அதுக்காக ஷேர் பண்றேன். கொஞ்ச நேரம் மட்டும். தெரியுதுங்களா? ராசி கட்டம் இப்படிதான் இருக்கும். இத அதாவது இப்படி வட்டமா இருக்கிறத, அதாவது இங்க பூமி இருக்கு, பூமியில இருந்து சுத்தியில பார்த்தோம்னா ஒரு 360 டிகிரி வட்டம் இருக்கு. இந்த வட்டத்தை வட்டமா வச்சுக்காம எழுதுறதுக்கு வசதியா சதுரமாக போட்டாங்க. இந்த இடம் 0 டிகிரி. தெரியுதா? இது மவுஸ் கர்சர் தெரியுதா? ஓரளவுக்கு பெருசாக்கி வச்சிருக்கேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, தெரியுதான்னு. இது 0 டிகிரின்னு சொல்றோம். இது 30 டிகிரி. இந்த 0ல இருந்து 30 அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத மேஷம்னு சொல்லிடுறாங்க. அதான் வித்தியாசம். 0 to 30க்குள்ள ஒரு கிரகம் இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா மேஷம் அப்படின்னு சொல்றாங்க. இத ரிஷபம்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், இது மிதுனம். புதுசா யாராவது படிக்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்காக. அது இல்லாம இதையெல்லாம் சொல்றது நமக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க. சிம்மம், கன்னி, துலாம், இது என்னது? விருச்சிகம், இது தனுசு, மகரம், கும்பம், இது மீனம். அப்ப இந்த ராசியினுடைய இப்போ ஒருத்தருடைய சந்திரன் ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னா, இப்ப இதெல்லாம் உங்களுக்கு மனசுல பதிஞ்சிருக்கும். அதனால இதை அழிச்சிடலாமா? மேஷம், ரிஷபம் இருந்து மீனம் வரையிலும் 30 டிகிரியா, மொத்தம் 360 டிகிரியில 30 பிரிச்சு பேர் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். ஒரு கிரகம் இந்த இடத்துல இருந்தா, அதாவது மேஷத்தில் இருந்தால் அதற்குன்னு ஒரு பண்பு இருக்கும்.
ரிஷபத்தில் இருந்தால் ஒரு பண்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 30 டிகிரியில இப்ப சப்போஸ் சூரியன் இருக்கார், மேஷத்தில் சூரியன் மட்டும் சொல்றோம். ஆனா இந்த 30 டிகிரிக்குள்ள எங்க இருக்காருன்னு சொல்லணும் இல்லையா? அதற்காக இத நட்சத்திரமா பிரிச்சாங்க. எங்க இருக்குன்னு சொல்றதுதான் நட்சத்திரம். இதுல எத்தனை நட்சத்திரங்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.25 நட்சத்திரம் வரும். என்னென்ன நட்சத்திரம் வரும்? அஸ்வினி, பரணி, சும்மா அறிமுகத்துக்காக இதை சொல்லிட்டு அடுத்து கார்த்திகை. அஸ்வினி 4 பாதம் இருக்கும், பரணி 4 பாதம் இருக்கும், கார்த்திகை 1 பாதம் மட்டும் இருக்கும். இப்போ மொத்தம் 9 பிரிச்சிருக்காங்க. இதை பற்றி முதல் வகுப்புலயே சொல்லிட்டோம். அப்ப மேஷத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா இது 13 டிகிரி 20 மினிட். ஒரு நட்சத்திரம் என்பது 13 டிகிரி 20 மினிட். இத 13 20ன்னு சொல்லாமே தவிர 13.20 சொல்லக்கூடாது. ஏன்னா புள்ளினா டெசிமல்ல குறிக்கும். 13 டிகிரி 20 மினிட் அல்லது 13-20ன்னு போடலாம். ஏன்னா இது வேற அலகு, இது வேற அலகு. சரி, அப்ப இங்க எத்தனை டிகிரியில இருக்குன்னு 13 டிகிரி 20 மினிட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அஸ்வினியில இருக்கு. 13-20க்கு மேல இருந்தா அது பரணியில நிக்குது. டிகிரி சொல்றதுக்கு பதிலா அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப 26 டிகிரி 40 மினிட்டுக்கு தாண்டி இருந்ததுன்னா அது கார்த்திகையில இருக்கு. இதான் பொருள். சரி, அப்ப நட்சத்திரம் என்பது என்னன்னா, இது ஒரு கிரகம் அந்த ராசிக்குள்ள எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றதுக்காக சொல்லியிருக்காங்க. அதை ஜோதிடத்துல சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சாரம்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேணா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கோயில் கோபுரம், அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெயிண்ட் அடிக்கும் போது சாரம் கட்டி இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் வேலை செய்யறாங்க. ஒவ்வொருத்தரும் சுத்தி ஒவ்வொரு இடத்துல நிற்பாங்க. அப்ப எந்த சாரத்தில் நிற்கிறார் அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கிரகம் 360 டிகிரியில எந்த டிகிரியில இருக்குன்னு சொல்றதுக்காக அவங்க நட்சத்திரத்தை சொன்னாங்க. நட்சத்திரத்தை சாரம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அந்த சாரம்ங்கிறது எப்படி கொண்டு போறாங்கன்னா, கேதுவோட சாரத்தில் நிற்கிறாரு, சுக்கிரனுடைய சாரத்தில் நிற்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப அஸ்வினின்னு சொன்னோம்னா அதுக்கு அதிபதியே யாரும் சொல்லிடுறாங்க, அஸ்வினி சொன்னோம்னா அதிபதி கேது அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. பரணினா சுக்கிரன்னு கொண்டு வர்றாங்க. அப்ப அஸ்வினியில நிக்குதுன்னு சொல்றதுக்கு பதிலா முதல்ல பாருங்க, இந்த டிகிரியில இருக்கு அல்லது இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த நட்சத்திரத்துல இருக்குன்னாங்க. அந்த நட்சத்திரம்னு சொல்றதுக்கு பதிலா இப்ப நம்ம என்ன சொல்றோம், அஸ்வினியில இருக்குங்கிறதுக்கு பதிலா கேது சாரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். அடுத்து இந்த பாதம் இப்ப 13 டிகிரி 20 மினிட்ல இதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது அஸ்வினியில இருக்கு. இந்த 13-20க்குள்ள எங்க இருக்கு? 13-20க்குள்ள எங்க இருக்குன்னா சுமார் 3-20 இதுக்குள்ள இருந்தா இது ஒரு பாதம். இத கொஞ்சம் புதுசா வந்தவங்க வேணா இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நட்சத்திரம் என்பது 13 டிகிரி 20 மினிட் அல்லது 13 பாகை 20 கலை. ஒரு பாதம் என்பது 3 டிகிரி 20 மினிட். சார் சாரம்னு சொல்றீங்கல்ல, அப்படின்னா என்ன சார் அது சாரம்னா? எங்களுக்கு தெரிஞ்சு சாரம்னா ஏதோ ஜூஸ்ன்னு தான் அர்த்தம். சாரம் அப்படியா? சாரம்னா அப்படி அது
நீங்க சரி, சாரம்னா இப்ப நான் கோயிலுக்கு வந்து இது பண்றோம்னு சொன்னேன் இல்லையா? இப்ப கோயில்ல வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க கோபுரத்துக்கு. சாரம் கட்டி தான் அந்த இது கட்டியிருக்காங்க இல்லையா? அதாவது என்ன கட்டுவாங்க? மரத்தை கீழ இருந்து கட்டி கயிறு போட்டு கட்டி வச்சு அது மேல ஏணி மாதிரி நின்று வேலை செய்வாங்க இல்லையா? ஹலோ, ஆமாங்க சார். சொல்லுங்க அததான் சாரம், சாதாரணமா அதை சாரம்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த கோள் எங்க நிற்கிறது என்பது சாரம். நம்ம மனிதர்கள் வேலை செய்யும் போது ஒரு கட்டடத்துல சாரம் கட்டி ஏறி நிக்கிறோம். அதே மாதிரி விண்வெளியில கோள்கள், அதாவது கிரகங்கள் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத நட்சத்திர சாரம் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இப்போ சூரியனை சொன்னோம் இல்லையா? சூரியன் வந்து 13 டிகிரியில இருக்காரு மேஷத்துல அப்படின்னா அவர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரு, அதாவது கேதுவின் சாரத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றோம். இப்போ நட்சத்திரத்தை வந்து இத்தனை டிகிரில இந்த நட்சத்திரம் அப்படின்றது சொல்றோம். அப்ப சாரம் இது எப்படி அது புரியல எனக்கு. அது அதாங்க அந்த நட்சத்திரத்துல நிக்குதுன்னு சொல்றதுக்கு போல சாரத்துல நிக்குதுன்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து டிகிரி இந்த டிகிரின்ட்டு மென்ஷன் பண்ணங்களா எப்படி புரியல. 13 டிகிரி 20க்குள்ள ஒரு இது சாப்ட்வேர்ல வந்து டிகிரில போடுற சாப்ட்வேர்ல டிகிரி போட்டிருப்பாங்க. அத பார்த்து இல்ல அந்த டிகிரில வந்து அது இந்த நட்சத்திரம் புரிஞ்சுக்கலாம். அது என்ன சாரன்றது, அது சாரத்துக்கு இந்த டிகிரி. சரி சரி, நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. அதாவது நட்சத்திரங்களை வந்து 9 கிரகங்களுக்கு கொடுத்திருக்காங்க, தலைமை பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகத்தை பொறுப்பு கொடுக்குறாங்க. அஸ்வினிக்கு வந்து கேது, கேது வந்து அஸ்வினிக்கு அதிபதி. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி இப்படின்னு வரிசையா வந்தீங்கன்னா கேது குறிச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க சார். என்ன வரிசையில வரும்னா கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். சார் சார் அஸ்வினிக்கு அப்புறம் சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன் சார். மாத்தி சொல்லிட்டேனா? ஆமாங்க சார், சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன், சூரியனுக்கு அப்புறம் சந்திரன். புரிச்சிங்களா சார்? வரிசை வந்து கேது. புரியுது சார், சொல்லுங்க. கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். மீண்டும் அந்த 9 நட்சத்திரம் முடிஞ்சோடனே மீண்டும் எங்க இப்ப அஸ்வினியில ஆரம்பிச்சு பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம். இது முடிஞ்சோடனே மீண்டும் மகம் ஆரம்பிக்கும். மகம் மீண்டும் கேதுக்கு வந்துடும். 9 9 3 மண்டலமா பிரிப்பாங்க. புரிஞ்சிருச்சா சார்? அந்த இத அதிபதியை சொல்லி அந்த சாரத்துல ஓகே ஓகே. எனக்கு வந்து சாரம்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றீங்களா, அது புரியல, அதுதான் நான் கேட்டேன். உங்க பகுதியில் அந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஐயா, எந்த நட்சத்திரம் இந்த அதிபதினு சொன்னீங்க? ஆமா, இந்த சாரம்னாவே கன்ஃபியூஸ் ஆச்சு. சரி சரி சரி, ஓகே, தேங்க்ஸ். இப்போ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ஐயா எல்லா ஊர்லயுமே இதை பயன்படுத்துவாங்க சாரத்தை. சரி இருக்கட்டும், ஐயா கேள்விப்பட்டிருக்க மாட்டார், அதனால சொல்றாரு. அதனால சந்தேகம் இருந்தா அப்பவே கேட்டுருங்க, நல்லது. ஏன்னா அப்படியே போயிட்டு இருந்தா அது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த சந்தேகம் அப்படியே தொடர்ந்து போச்சுன்னா புரியாமலே போயிடும். அடுத்து இந்த பாதம் எந்த பாதத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டு, இப்போ 1ஆம் பாதத்துல இருந்தால் அந்த கிரகத்துக்கு ஒரு பலன் இருக்கும், 2ஆம் பாதத்துல இருந்தா ஒரு பலன் இருக்கும், 3ஆம் பாதத்தில் இருந்தால் ஒரு பலன் இருக்கும்னு வரும். அதை குறிக்கிறதுக்கு நவாம்சம் அப்படின்னு ஒண்ணு போடுவோம். இப்ப இந்த கட்டத்தை ராசின்னு எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கட்டம் போட்டு
அஸ்வினி 1ல இருந்தா நவாம்சத்துல வந்து அங்கேயே மேஷத்திலேயே வருவாங்க. அஸ்வினி 2ல இருந்தா நவாம்சத்துல ரிஷபத்துல வரும். அதை பத்தி பின்னாடி சொல்லுவோம் எப்படி நவாம்சம் வருதுன்னு. அதாவது அப்படியே வரிசையா போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். 1 2 3 4 இப்ப மேஷத்துல 9 பாதம் இருக்கும். 1 2 போட்டுக்கிட்டே இருந்தோம்னா சரியா போயிடும். இதே நவ அம்சம், நவ அம்சம், அதை நவாம்சம்னு சொல்லிடுறோம். அம்ச கட்டம் ஜெனரலா சொன்னா அம்சம் அப்படின்னு சொல்லணும். 9ஆ பிரிச்சா நவ அம்சம். மொத்தமா இப்ப நிறைய பிரிக்கிறாங்க, அதனால அதை டிவிஷனல் சார்ட் டி அப்படின்னு கொண்டு போயிருவாங்க. இப்ப ராசியை வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா D1ன்னு சொல்லிடுவாங்க. D1ன்னு போட்டிருந்தா D1ன்னு போட்டா அது ராசி. D9 எங்கேயாவது பாத்தீங்கன்னா அது வந்து நவாம்சம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். D2 D3 D4 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். 4ஆ பிரிச்சோம்னா ஒரு ராசியை 9ஆ பிரிச்சா நவாம்சம், 4ஆ பிரிச்சா சதுர்தாம்சம். சதுர்னா 4 இல்லையா, 3னா 3, திரேகானம் அப்படின்னா 3ஆ பிரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படியே போயிட்டு இருக்கும், 60 வரையிலும் போகும். அது நமக்கு அந்த அளவுக்கு அது போன வகுப்புல சொல்லியிருப்பேன். நிறைய போகும்போது பிழைகள் தான் வருமே தவிர துல்லியம் கிடைக்குங்கிறதெல்லாம் சும்மா வகுப்பு எடுக்கணுங்கிறதுக்காக வேணா நான் சொல்லலாம். நவாம்சம் அதிகபட்சம் தசாம்சம், அப்புறம் D12 துவாதச அம்சம். துவானா 2, தசம்னா 10, அப்ப துவாதசனா 12. துவாதச அம்சம் இதுவரையிலும் பார்த்தா போதும். இது கூட உங்களுக்கு ராசி நவாம்சம் 2ஐயும் வச்சுக்கிட்டே பலன் சொல்லிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருவேன் நான். அப்புறம் நவாம்சம் போடுறதுல நம்ம இந்த ராசி கட்டம் தனியா நவாம்ச கட்டம் தனியா போட்டுக்கிட்டு பலன் எடுக்கும்போது கொஞ்சம் பலன் சொல்றதுக்கு சிரமமா இருக்கும். இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கிட்டீங்கன்னா இது ராசி எழுதிக்கலாம், நவாம்சம் வந்து இதுக்கு மேலேயே எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தொடர்பு படுத்துறது ஈஸியா இருக்கும். நம்ம அதை பார்ப்போம் பின்னாடி, அதுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அதை பத்தி பார்ப்போம். அப்ப பலன் சொல்றதுக்கு ராசி கட்டம் போதும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ யாராவது ஒருத்தர் ஜாதகம் சொன்னீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யாராவது ஜாதகம் கையில இருக்கா, ஞாபகம் இருக்கா? ஏன்னா எப்படி பலன் எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப என்னென்ன படிக்கணும் அப்படின்னு போகலான்னு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப நம்மளே ஒரு ஜாதகம் போட்டுடலாமா? ஐயா சொல்லுங்க சொல்லுங்க, யார் சொல்றீங்க? இளமன் ஐயாவா? சொல்லுங்க 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 ஐயா. லக்னம் சொல்லுங்க. லக்னம் வந்து விருச்சிகம் ஐயா. விருச்சிகமா? ஆமாங்க ஐயா. அனுஷம் 3. ஓ, அது பாதத்தையும் சொல்லிட்டீங்களா? சரி, சரிங்க. அடுத்து கிரகங்கள் சொல்லுங்கய்யா. சூரியன் மகரம். சூரியன் மகரம். சூரியன் இங்க இருக்கு. புதன் தனுசு. தனுசுல புதன். சுக்கிரன் தனுசு. சுக்கிரன் தனுசு. தனுசு தனுசுலயே இருக்கார். ஆமாங்க. செவ்வாய் வந்து கடகத்துல ஐயா. செவ்வாய் கடகத்துல இருக்கார். செவ்வாய் கடகத்துல. குரு கும்பம். கும்பம் குரு. சனீஸ்வர பகவான் மகரம். சனி செவ்வாயா? சனியா? சனி பகவான். சனி. ராகு கேது மகரம். ராகு கேது வந்து ராகு வந்து கடகம், சந்திரன் ராகுவும் சந்திரனும் கடகம்.
ராகு சந்திரன். ராகு இங்க இருந்தா கேது இங்க வந்துருவார். அது எல்லாருக்கும் தெரியும். மகரத்தில் கேது. புதுசா மகரத்தில். ஆமாங்க. இப்போ யாராவது புதுசா இருந்தீங்கன்னா இத புரிஞ்சுக்குங்க. முக்கியமா ஒரு ராசி கட்டத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா 9 கிரகங்கள் இருக்கான்னு எண்ணிக்கங்க. 2, 3, 5, 6, 3, 9 கிரகங்கள் இருக்கு. அடுத்து லக்னம் குறிச்சிருப்பாங்க. இதுக்கு மேல மாந்தி சில பேர் குறிச்சிருப்பாங்க. ஐயா மைக்கை மியூட் பண்ணிக்கிறீங்களா? யாருது மைக் ஆன்ல இருக்குன்னு பாத்துங்க. அடுத்து இன்னொன்னு என்ன செக் பண்ணணும்னா ராகு கேது 2 பேரும் ஆப்போசிட்டா இருப்பாங்க. ராகு இங்க இருந்தா கேது இங்க இருப்பாரு. சப்போஸ் ராகு இங்க வந்துட்டாருன்னா கேது இங்க வந்துருவாரு. 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு 7ன்னு இருக்கும். இதுல இருந்து அது 7வதுலயும் அதுல இருந்து இது. அடுத்து இன்னொன்னு சூரியன் சுக்கிரன் புதன் 3 பேரும் பக்கத்துல தான் இருப்பாங்க. ரொம்ப தூரம் போக முடியாது. இப்ப சூரியன் இருந்தா சுக்கிரன் அதிகபட்சம் இங்க இருப்பார். அதிகபட்சம் இங்க வருவார். அல்லது அதிகபட்சம் இங்க வரலாம். இதை தாண்டி இங்க எங்கேயும் போற்ற முடியாது. இங்க வர முடியாது. புதன் வந்து இன்னும் பக்கத்திலேயே இருப்பார். புதன் வந்து இங்க இருப்பாரு, இங்க இருப்பாரு, இங்க இருப்பாரு. அவ்வளவுதான். இந்த கிரகங்களை முக்கூட்டு கிரகங்கள் அப்படிம்பாங்க. 3 பக்கமா தான் இருக்கும். தூரமா போக முடியாது. இதுல அது சரியா வந்துருச்சு. சூரியன்ல இருந்து 2வது கட்டத்திலேயே இருக்காங்க ராசியிலேயே. அதனால இது சரி. அப்போ ஒரு ஜாதகத்துல இதெல்லாம் இருக்கணும். அடுத்து ராசி. இப்போ இது லக்னம் வந்து விருச்சிக லக்னம்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. ராசி என்ன ராசி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இருந்தா பாத்துங்க. கடக ராசி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சந்திரன் நின்ற வீட்டை அல்லது ராசியை பொதுவா ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஐயா வந்து கடக ராசி விருச்சிக லக்னம். இப்ப லக்னத்தை வச்சு நம்ம பலன் எடுக்கணும். கொஞ்ச நேரம் நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா இதுவரையிலும் சொன்னது ஏதாவது புரியாம இருக்கா? புதுசா யாராவது இருந்தீங்கன்னா புரியாது இல்லையா? புதுசா யாராவது இருந்தீங்கன்னா ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. என்ன புரியல சொல்லுங்க. இதுல சொல்லுங்கம்மா. என்ன மாதிரி புரியல? இந்த ராசி கட்ட எடுத்த உடனே போகும்போது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ராசி நட்சத்திரம் அதெல்லாம் தெரியணும் இல்லைங்க? இல்ல அதெல்லாம் சொல்லுவேன் நான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு ஜாதகம் பாக்குறதுக்கு என்ன தேவை, அப்ப நம்ம என்னென்ன படிக்கணும். சரிங்க ஐயா. அப்படிதான் போறேன். ராசி இன்னும் ராசிக்காரத்துவங்கள் நான் இன்னும் ஜாதகமே சொல்ல போனா ஜோதிடம் வகுப்பு இன்னும் ஆரம்பிக்கல. சரிங்க ஐயா. சரி. என்ன படிக்கணும்னு சொல்றதுக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகேங்க ஐயா. காரகத்துவங்கள் என்னென்ன நம்ம படிச்சா ஒரு ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஜாதகத்தை காட்டி நான் கொண்டு வர போறேன். நம்ம பாடம் வித்தியாசமா இருக்கும். அதான் இப்படி இருக்கு. வணக்கம். மணிமொழி பேசுறேங்க. சொல்லுங்க. ஐயா, அந்த கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் அந்த ஆர்டர் சொன்னீங்க இல்லைங்கய்யா, அது எந்த பேஸ்ல அந்த ஆர்டர்ல சொல்றாங்க? அந்த 9 கோள் சொன்னீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் கேது அப்புறம் சுக்கிரன் சூரியன், அது எந்த ஆர்டர்ல அது ஃப்ரேம் பண்றாங்கய்யா? அப்படி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அப்படிதான் எடுத்துக்கணும். இடுகுறி பெயர் மாதிரி அவங்க காரணம் வந்து ஆய்வு செஞ்சு பார்த்துருப்பாங்க. இப்படி வச்சா வருது அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு அப்படி நான் சொல்றேன். இன்னொரு நாள் அது ஏன்னா அது ஒரு தனி இதா போட்டாகணும். இப்ப சொன்னா புரியாது. அது எடுத்ததுக்கு காரணம் வந்து நம்மளா எடுத்துக்கிட்டதா. எந்த ஒரு மூல நூல்லையும் இந்த காரணத்துக்காக இப்படி எடுத்தோம்னு சொல்லி சொல்லல. நம்மளா தசான்னு சொல்லுவாங்க. விம்சோத்திரி தசான்னு சொல்றோம். அவரு ஏன் அந்த வரிசையில ஏன் இந்த வரிசையில எடுத்தோம்னு சொல்லி அவரு சொல்லல. ஓகே ஓகே. இல்ல அது சொல்லுங்க.
அதாங்க அது எந்த ஆர்டர்ல எந்த பேஸ்ல இப்ப சூரியன்ல இருந்து ஃபர்ஸ்ட் கோள்கள் வரிசையா வருது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் புதன் வெள்ளி பூமி அப்படி வர்ற மாதிரி. சோ இது எந்த ஆர்டர்னுமே ஃப்ரேம் பண்ணல. ஃபர்ஸ்ட் கேது வருது, சுக்கிரன் வருது, சூரியன் ஒரு புரியவே இல்லை, ஒரு ஆர்டர் வைஸாவே இல்லைங்களே, அதுதான் கேட்டுச்சுங்க. இல்ல அவங்க ஏதோ அனுபவத்துல அவங்களுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, ஞானத்துல ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சாங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா. அறிவியல்ல கூட நிறைய வந்து அப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு கெமிஸ்ட்ரியில பென்சீன் ரிங் அப்படின்னு ஒண்ணு. அந்த பென்சீன் அணு வந்து எப்படி மூலக்கூறு உருவாகுதுன்னு ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த விஞ்ஞானி அதை பத்தி ரொம்ப மண்டையை உடைச்சிட்டு இருக்கப்போ, இந்த ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா மண்டையை உடைக்கிறது தான் வந்து தியானம். கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தா மட்டும் தியானம், மந்திரஞ்சொல்றது மட்டும் தியானம் இல்லை. ஒருத்தர் அப்படியே கான்சென்ட்ரேட்டடா படிச்சாருன்னா, பாடினார்னா, விளையாண்டார்னா அதுவும் தியானம் தான். அப்படி கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும். பென்சீன் ரிங் வந்து கனவில் கண்டுபிடிக்கப்பட்டது. எப்படின்னா, அவர் வந்து கனவுல ஒரு பாம்பு வந்து தன்னுடைய வாளை கடித்து கொண்டு உள்ளது. வாளை கவ்விக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பாம்பு வந்து வாளை இப்படி கவ்விக்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வட்டமா தெரியும். அப்ப பென்சீன் வந்து ரிங்கு வடிவத்துல இருக்கு, வளையமாக இருக்குன்னு அப்போ அவர் யோசிச்சார். இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப யோசிக்கிறப்ப சில இதெல்லாம் மனசுல தோன்றி இருக்கும். அதை வச்சுதான் அது வந்திருக்குங்கிறது என்னுடைய. நானும் யோசிச்சேங்க, பூமியில இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பாங்களா? பூமியில இருந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் வெள்ளி வருது, அதுக்கப்புறம் புதன் வருது, அதுக்கப்புறம் சூரியன் வருது. சோ இந்த டிஸ்டன்ஸான்னு பார்த்தா அது மேட்ச் ஆகல, மிஸ் மேட்ச் ஆகுது. சோ அதனால எதுவுமே ஆகாது. எல்லா வகையிலையும் பார்த்துட்டோம். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அவங்கவுங்க ஒரு இதை நம்ம எப்படி அறிவியல்ல ஒரு கதையை சொல்லி கிட்ட குழி வெட்டி எட்ட குவின்னு சொல்லுவோம் லென்ஸுக்கு, அது மாதிரி அவங்க ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு சொல்லிக்கிறாங்களே தவிர பராசரர் வந்து எதுவுமே சொல்லலை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் டக்குன்னு அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. எனக்கு தெரிஞ்சு அவர் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல, காரணம் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. சரி, இப்ப இங்க வருவோம். அவங்க கேட்டது இப்போ எதுக்காக என்னென்ன படிக்கணும், ஒரு ஜாதகம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஜோதிட கலையில என்னென்ன சொல்லணும் பாருங்க. ஜாதகம்ங்கிறது ஒரு டைரி, ஒருத்தருடைய டைரி, தலையெழுத்துன்னு வச்சுங்களேன். அந்த தலையெழுத்தை படிக்கக்கூடிய கலை தான் ஜோதிடம். இப்ப உதாரணத்துக்கு இந்த லக்னம் இது ஜாதகரை குறிக்குது. ஜாதகருடைய பூர்வீகத்தை பத்தி தெரியணும் அப்படின்னா நம்ம 5வது இந்த ஜாதகருக்கு பூர்வீகம் அப்படின்னா இங்க இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 5ஆம் இடம் மீனம். அப்ப பூர்வீகத்தை பத்தி தெரியணும்னா இந்த மீன ராசியினுடைய குணம் தெரியணும். அப்ப நமக்கு பலன் பார்க்கறதுக்கு ராசியினுடைய குணம் தெரியணும், அதாவது ராசி காரகத்துவம் தெரியணும். சரி, அடுத்து இந்த 5ஆம் பாவம் குழந்தைகளையும் குறிக்கும். அப்ப ஐயாவுடைய குழந்தைகளை பத்தி தெரியணும் அப்படின்னா நம்ம 5ஆம் பாவத்தை பார்க்கணும். 5ஆம் பாவம் வந்து மீனம். அப்ப மீனத்தினுடைய குணம் தெரியணும். அப்ப இப்பவும் பாருங்க, ராசி காரகத்துவம் தெரியணும். இன்னொன்னு, இந்த குழந்தையை குறிக்கக்கூடியது. பொதுவா குழந்தையை குறிக்க அந்த கிரகங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. சூரியன் வந்து அப்பாவை குறிப்பாரு, குரு வந்து குழந்தையை குறிப்பாரு அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த காரகத்துவங்கள் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த உறவுகளை குறிக்குது, எந்தெந்த உறுப்புகளை குறிக்குது, எந்த செயல்களை குறிக்குது அப்படிங்கிறது ஒரு வகை. அந்த பண்புகளை வந்து கிரக காரகத்துவங்கள்னு சொல்றோம். அப்ப குழந்தையை பத்தி படிக்கணும்னா 5ஆம் பாவம் தெரியணும். அப்ப பாவ காரகத்துவம் தெரியணும். இந்த ராசியினுடைய பண்பு எப்படி இருக்குன்னு தெரியணும்னா ராசி காரகத்துவம் தெரியணும். அந்த குழந்தையை குறிக்கக்கூடியது குரு அப்படின்னா இப்ப கிரகத்தினுடைய காரகத்துவம் தெரியணும். அதனால ஜாதகம் பார்க்கணும்னா நமக்கு என்னென்ன தெரிய வேண்டும்? ராசி காரகத்துவங்கள் தெரியணும். நான் எப்படி பாடத்தை கொண்டு வரேன்னு பாத்தீங்களா?
இன்னும் பாடமே எங்கேயோ போயிட்டாரேன்னு தோணும். நான் எங்கேயுமே போகவே இல்லை, இன்னும் பாடம் ஆரம்பிக்கல. ஏன் ராசி காரகத்துவங்கள் படிக்கணுங்கிறத தான் இப்ப சொல்லியிருக்கேன். நான் பொதுவா எப்படி ஆரம்பிச்சிடலாம் கிளாஸ, ராசி காரகத்துவங்கள் இன்னைக்கு மேசத்தை போட்டு மேசம் காரகத்துவங்கள் எழுதிங்கன்னு சொல்லிடலாம். நான் ஏன் ராசி காரகத்துவங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்து பாவக காரகத்துவங்கள் அல்லது பாவ காரகத்துவங்கள். இப்ப நான் என்ன சொன்னேன், மைக் மியூட் பண்ணிக்க யாருதுன்னு பார்த்து. பாவ காரகத்துவம் அப்படின்னா என்ன சார்? இப்ப குழந்தை அப்படின்னா 5ஆம் பாவம்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒதுக்கப்பட்ட காரகங்கள் என்னன்னு தெரியணும், அது பாவ காரகத்துவங்கள். அடுத்து கிரகத்தை பத்தி தெரியணும், அதனால கிரக காரகத்துவங்கள். இது நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க பலன் ஈஸியா சொல்லலாம். சார் நட்சத்திரத்தை பத்தி சொல்லவே இல்லை, நட்சத்திரம் அடுத்த லெவல் தான், இன்னும் ஆழமா போகணும், இன்னும் துல்லியமா போகணும்னா தான் அதுக்கு போகணும். நீங்க இதை வச்சே என்ன சொல்லலாம்னா ஒரு 75% பலன் சொல்லிட முடியும். நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்கு, அதை வரிசையா நான் சொல்லி அந்த இதெல்லாம் சொல்றதுக்கு பதிலா நாளைக்கு நான் உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுறேன், எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும், இப்போ ராசி காரகத்துவங்கள் படிக்கணும், பாவ காரகத்துவங்கள் படிக்கணும், கிரக காரகத்துவங்கள் படிக்கணும், அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, இப்ப ஏதாவது புரியாம இருக்கா? ஏன்னா இதுவரையிலும் ஒன்றும் நடத்தல. இப்ப நடத்துனது நம்ம ஜோதிடத்தை எப்படி அணுகணுங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். இப்ப இதெல்லாம் படிக்கணும், ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தேன். இனி நம்ம ராசினா என்ன, அதுக்கு என்ன காரகத்துவங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேற யாராவது ஏதாவது கருத்து சொல்றதுன்னா சொல்லலாம். இப்ப திரும்ப நான் என்ன செய்ய போறேன்னா அந்த வேர்டு தான் போட்டுக்க போறேன், அதை போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் ஒன்னொன்னுக்கு காரணம் சொல்லிட்டு தான் சொல்லுவேன். இதனால இதை படிக்கிறோம், ராசி காரகத்துவங்கள் ஏன் படிக்கணும், கிரக காரகத்துவங்கள் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம போவோம். அப்போ ஒரு பாவம் அல்லது பாவகம், உதாரணத்துக்கு ஜாதகரை குறிப்பது லக்னம் அப்படின்னு சொன்னேன். இப்ப ஜாதகரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்னத்தை பற்றி தெரியணும். ஜாதகருடைய இப்ப நான் சொல்ல போறது பாவ காரகத்துவம் ஆயிடும், அவ்வளவுதான். லக்னம் ஜாதகரை குறிக்கும். இப்படியே முடிச்சிடலாங்க, நீங்க இதுக்குள்ள எல்லாம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் சொல்லிக்கிட்டே போனேன்னா காரகம், உங்களுக்கு இந்த வகுப்பு முழுசா கூட சொல்ல முடியும். எத்தனை நாள் கிளாஸ் எடுக்கிறோங்கிறது இப்படிதான் போகும். ஜாதகர்னு என்ன, ஜாதகனுடைய உடல் அமைப்பை சொல்லலாம், ஜாதகனுடைய நிறத்தை சொல்லலாம், ஜாதகனுடைய குணத்தை சொல்லலாம். இந்த குணம்ங்கிறத வச்சுக்கிட்டே அவரு கோபக்காரரான்னு சொல்லலாம். நான் இந்த ஒரு இதுக்கு மட்டும் அப்படி சொல்லிட்டு போவேன், ஏன்னா நீங்க எப்படி எடுக்கலாங்கிறதுக்காக. அவரு கோபக்காரரான்னு சொல்லலாம், அன்பானவரான்னு சொல்லலாம். இந்த குணம்ங்கிறதுலயே இதெல்லாம் அடங்கிடுது. பிரிச்சு பிரிச்சு சொன்னாதான் பழனிச்சாமி ஐயா நிறைய காரகத்துவம் கொடுத்தாரு அப்படின்னு தோணும். அதெல்லாம் தேவையில்லை. காரகத்துவங்கள் நீங்களா நிறைய எடுக்கலாம். நான் 60 நாள் கிளாஸ்ன்னு போட்டேன்னா அப்படி சொல்லலாம். காரகத்துவங்களை ஒவ்வொரு காரகத்துவங்களும் நிறைய சொல்லலாம். அப்ப குணம் அப்படின்னாலே கோபக்காரரா, அன்பானவரா, ஏமாத்துறவரா, பொய் சொல்றவரா, பொய்யே பேச மாட்டாரா, டைமுக்கு போவாரா, அந்த வேலையில சின்சியரா இருப்பாரா, இருக்க மாட்டாரா, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், உடல்ல நோய் இருக்குமா, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமா, எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும், நோய் வந்தா அவருக்கு சீக்கிரம் குணமாயிடுமா, நோய் வந்தா தாங்குவாரா. சில பேர்
அது என்ன பண்ணுக்கும் நான் பாத்துக்கிறேன்னு இருப்பாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஐயோ என்னால முடியலன்னு உடனே படுத்துருவாங்க. இதெல்லாம் லக்னத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரே வார்த்தையில ஜாதகரை பற்றிய தகவல் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா லக்னத்துல இருக்கு. அவரை பற்றி எது வேணாலும் அப்ப சொல்லிக்கிட்டே போலாம். 10 காரகம் சொல்லலாம், 100 சொல்லலாம், 1000 சொல்லலாம், பிரிச்சு சொல்லிக்கிட்டே போலாம். சரி, இது ஜாதகருக்கு. அதாவது இப்ப பாவ காரகத்துவம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எடுத்துக்காட்டா சொல்றேன். அப்புறம் உடல் பாகத்தை குறிக்கும். இந்த 12 பாவகமும் உடல் பாகத்தையும் குறிக்கும். அப்ப முதல் பாகம் பாவம் அப்படிங்கிறப்ப அது தலையை குறிக்கும்னு எடுத்துக்கலாம். அப்ப தலையை குறிச்சதுன்னா உறுப்புகள்ல முதன்மையானது மூளை. இப்ப நான் வந்து காரகத்துவங்கள் நடத்தல எப்படி எடுக்கலாம் அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கிறேன். 12க்கும் நான் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். மற்றதை உங்களை தான் யோசிக்க வைக்க போறேன். அப்போ லக்னத்தை வச்சுக்கிட்டு ஜாதகருடைய உடல் அமைப்பு, மனநிலை, ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் கொண்டு வந்தோம். இது ஜாதகர். இப்ப ஜாதகருடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறப்ப எந்த பாகத்தை குறிக்குது லக்னம்னா தலையை குறிக்கிறது, மூளையை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். அப்ப இதுக்குள்ள மூளை எப்படி இருக்கும் அவருக்கு? மூளையில ஏதாவது பிரச்சனை வருமா? ஒரு ஜாதகம் வருது, அந்த ஜாதகருக்கு மூளையில ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இருக்காதா அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம இதை வச்சு கணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்மளா வந்து யோசிச்சு கொண்டு போகலாம். அடிப்படை கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதுக்கு மேல எல்லாமே நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ ஒரே வார்த்தை, ஜாதகரை பற்றிய தகவல் முழுமையும் லக்னத்தில் உள்ளது. ஒரே வார்த்தையில முடிச்சிடலாமா? அப்ப எப்படியெல்லாம் இதை யோசிக்கலாங்கிறதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க நிறைய யோசிக்கலாம். அவர் நிறம் எப்படி இருக்கும், தலைமுடி எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். சரி, இப்ப ராசி காரகத்துவம் எப்படி வருது அப்படின்னா, இப்ப லக்னத்துல சொன்னோம் இல்லையா, லக்னத்துல இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஜாதகருடைய லக்னம் மேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மேஷ ராசிக்குன்னு ஒரு பண்பு இருக்கும். முந்தா நாள் கிளாஸ்ல சொன்னோம். மேஷ ராசிக்கு பண்புகளை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம், என்ன அடையாளம் சொன்னோம்? இப்ப இப்பதாங்க நான் இதுவரையிலும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு அறிமுக வகுப்பு. இப்பதான் ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே வரப்போறேன். ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரையிலும் சொன்னது அறிமுகம் தான். அப்ப இனி வந்து பாடம் வரிசையா வருது. ராசி காரகத்துவம் தேவை அப்படின்னு பார்த்தோம். அப்ப 12 ராசிகள் இருக்கு. 12 ராசிகளை இப்ப சொன்னோம். முதல்ல இருக்கிறது மேஷ ராசி. மேஷம்னாவே என்ன? ஆடு. அப்ப இந்த ஆட்டின் குணங்களை வச்சுக்கிட்டே நம்ம எல்லாமே சொல்லிடலாம். உண்மையிலேயே உங்களுக்கு அதுல என்ன ஏதாவது புதுசா கத்துக்கணும்னா ஆடுகள் என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு கவனிங்க. இந்த ஆடு வந்து என்ன ஆடுன்னா மறை ஆடு அப்படிங்கிறாங்க. பொதுவா வெள்ளாடு, செம்மறி ஆடு இப்படி எல்லாம் பார்த்துருக்கோம். இது மறை ஆடு, மலை ஆடு. மலைகள்னா இமயமலை மாதிரி இருக்கிற மலையை குறிக்கல. இது குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லுவோம். குறிஞ்சி நிலம் அதாவது காடுகளும் குன்றுகளும் நிறைந்த பகுதியா, முள்ளு, புதர், குன்றுகள், பெரிய மலையாவும் இல்லாம சமதளமாவும் இல்லாம இருக்கக்கூடிய பகுதியை குறிக்கும். இது அங்க இருக்கக்கூடிய ஆடுகள், அந்த மலையாடுகள். அப்ப மேஷ ராசியினுடைய காரகத்துவத்தை இந்த ஆட்டை வச்சுக்கிட்டே நம்ம எடுத்துக்கலாம். ஆடு என்ன பண்ணும்? குடுகுடுன்னு இப்ப நம்ம வீட்லயே பார்ப்போம், பக்கத்துல ஏதாவது குட்டி சவர் இருந்துச்சுன்னா அப்படியே ஏறும். ஆட்டுக்குட்டி குதிச்சுக்கிட்டு போய் மேலே ஏறிடும். இறங்க தெரியாது, அங்க இருந்து டம்முன்னு விழுவோம்.
யோசிக்காது. இப்ப ஆடு யோசிக்காம ஒரு வேலையை செஞ்சுட்டு கடைசியில அதுல இருந்து வெளிவர தெரியாம டோம்னு கீழே விழுவுது, குதிக்க இறங்க தெரியாம. அப்ப மேஷ ராசியில் பிறந்தவர்கள், மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குணம் இருக்கும். அவசரப்படுவாங்க, பொறுமையா இருக்க மாட்டாங்க, எதுலயும் அவசரமா இருக்கும். ஆடு அப்புறம் பாருங்க முட்டிக்கிட்டு சண்டை போடும் பார்த்துருக்கீங்களா? ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தெரியும். 2 கெடா ஒன்னா இருந்துச்சுன்னா அது முட்டி முட்டி தலையில ரத்தம், அந்த கொம்பு உடைஞ்சு ரத்தம் வந்தா கூட விடாது, முட்டிக்கிட்டே இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குணம் இருக்கும், நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, கோபப்படுவாங்க, பதட்டப்படுவாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். முன் யோசனை இல்லாம இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் நம்மளா பயன்படுத்திக்க வேண்டியதுதான். நிறைய இந்த குணத்தை வச்சுட்டு அப்படியே சொல்லலாம். யோசிக்காம செஞ்சிருவாங்க, சிக்கல்ல மாட்டிக்குவாங்க, கோவப்படுவாங்க, ரத்தம் வர்ற அளவுக்கு சண்டை போடுவாங்க. அதாவது வாய் சண்டை போடுறது, கை சண்டை போடுறது இருக்கு. இங்க ரத்தம் அப்படின்ட்டோம், ஆடு முட்டுனா ரத்தம் வர்ற அளவுக்கு முட்டிக்கும்னு சொன்னோம். அப்போ ரத்தம், காயம், வம்பு, சண்டை. அப்போ மேஷத்துக்கு இந்த குணமெல்லாம் இருக்கும். அடுத்து வசிப்பிடங்கள் அப்படின்னு கொண்டு வரலாம். இவருக்கு எந்த மாதிரி இடங்கள்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதுல அந்த மேஷத்தினுடைய காரகத்துவங்களை கொண்டு வரலாம். ஆடு எங்க மேயும்? மலைப்பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம சமதளத்துல வளர்க்கிற ஆடு வேற, இது மறை ஆடு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அது எங்க மேயுதுன்னா காட்டு ஆடு. எப்படி காட்டு எருமை சொல்றோமோ அது மாதிரி வச்சுக்கோங்களேன், வீட்டுல வளர்க்குற ஆடு அல்ல. அப்ப அந்த ஆடு எங்க இருக்கும்? மலையில மேய்ஞ்சுக்கிட்டு அலையும், அது பாட்டுல போய் அடையும், திரும்ப வந்து மேயும். அந்த காடுகள் எப்படி இருக்கும்? முள் புதராக இருக்கும், சிறு சிறு குன்றுகளாக இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும், வனமாக அழகாக இருக்காது. அப்ப வெயிலா இருக்கும். இந்த மாதிரி இடங்கள் அவருக்கு பிடிக்கும், அல்லது அந்த மாதிரி இடத்துல தான் அவருக்கு வீடு அமையும், அல்லது வேலை அமையும், இப்படி எல்லாம் எடுத்துக்கலாம். வசிப்பிடம் அமையும், அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். வசிப்பிடம் அப்படின்னு வரும். அப்ப பண்புகளை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு ராசி காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பண்புகளை குறிக்கக்கூடியது. இதுவரையில என்ன பார்த்தோம்? அவசரப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, கோவப்படுவாங்க, அதுல இருந்து வெளிவர தெரியாது, இப்படி எல்லாம் சொன்னோம் இல்லையா? அது வந்து பண்புகளை குறிக்கக்கூடியது. அடுத்து வசிப்பிடங்களை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறப்பதான் நம்ம இந்த காடு, மலை, அந்த மாதிரி பகுதிகளை அது குறிக்குது. அதுல இருந்து சில குணங்களை நம்ம எடுத்துக்கலாம். குணங்கள்னா எப்படி? வசிப்பிடங்கள், அல்லது ஒரு டூர் போனார்னா, ஒருத்தர் வந்து ஊட்டி போகணும்னு சொன்னா இவர் என்ன சொல்லுவாரு? எங்கேயாவது அந்த மாதிரி குன்றுகள் நிறைந்த பகுதியா போலாம் அப்படின்னு சொல்லுவார். உதாரணத்துக்கு பழனிக்கு போலான்னு சொல்லுவார். பழனி ஒரு குன்று இல்லையா? ஏன்னா நம்ம காட்டை பத்தியே பேசிட்டு இருக்க முடியாது, இப்ப நகரம் ஆயிடுச்சு எல்லாம். ஒருத்தர் வந்து வயலூர் போலான்னு சொல்றாங்கன்னா இவர் என்ன சொல்லுவாரு? இல்ல இல்ல பழனி போலாம் அப்படிம்பார். ஏன்னா பழனி ஒரு குன்று, பெரிய மலை அல்ல. அப்படியே கொண்டு வந்துருங்க. இப்ப மேஷத்தினுடைய அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு அதிபதி முருகன். 12 ராசிகளுக்கும் கிரகங்களை ஒதுக்கி இருக்காங்க. அதை பற்றி அடுத்த வகுப்புல சொல்லிடலாமா? சரி, அப்போ ராசி காரகத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அந்தந்த குறியீடுகள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுல இருந்து எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கு நேஷனல் ஜியாகிரபி சேனல்ல போயிட்டு அந்த மிருகங்கள் என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாவே நிறைய காரகங்களை நீங்க எடுக்கலாம். இதுவரையில சொல்லப்படாத காரகங்கள் கூட நீங்க எடுத்துக்கலாம். சரி, மேஷத்தை பத்தி சொன்னதுனால இப்போ மேஷத்தினுடைய அதிபதி செவ்வாய்.
இப்ப செவ்வாயினுடைய கிரக காரகத்துவங்கள் அப்படின்னு வந்துட்டு கிரக காரகத்துவம் படிச்சிட்டோம்னா அதையும் இங்க சேர்த்திக்கலாம். செவ்வாய்க்குன்னு காரகத்துவங்கள் இருக்கும். ஏறத்தாழ இந்த ராசிக்குரிய காரகத்துவம் அப்படியே செவ்வாய்க்கு மேசத்துக்கு சொன்ன காரகத்துவங்கள்ல ஏறத்தாழ செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் தான் இங்க சொல்லியிருப்போம். ரத்தம் அப்படின்னு எடுத்தோம் இல்லையா, செவ்வாய் ரத்தத்தை குறிக்கும். பின்னாடி சந்திரன் வரும்போது ரத்தம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரத்தம் சொல்லும் போது இன்னொரு ரத்தம் சொல்லிட்டாதான் உங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கும். சந்திரன் ரத்தத்தை குறிக்கும், செவ்வாயும் ரத்தத்தை குறிக்கும். என்ன வித்தியாசம்? சந்திரன் நீரை குறிப்பார். நீர் ஓடும், ஓடக்கூடிய ஒரு திரவம் சந்திரன். பால், நீர், இதெல்லாம் சந்திரன் வரும். அப்ப நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் உடம்புல ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால அதை சந்திரன் குறிக்கும். உடலில் அதாவது உள்ள ஓடுற ரத்தத்தை சந்திரன் குறிப்பாரு. அல்லது ரத்தத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா சந்திரனை பார்க்கணும். இதுதான் பலன் எடுக்கிற விதம். ரத்தத்துல பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும்னா அப்ப எங்க சார் பார்க்கணும் அப்படின்னா சந்திரனை தான் பார்க்கணும். ஆனா செவ்வாய்க்கு ரத்தத்தை காரகமா சொல்லுவோம். செவ்வாய்க்கு வர்ற ரத்தம் காயப்பட்டு வெளியில வர்ற ரத்தம் தான். ரத்த காயமாயி போச்சுப்பா அப்படிம்பாங்க. ரத்த காயம் ஆச்சா, ஆகுமா அப்படின்னு பார்க்கணும்னா செவ்வாயை பார்க்கணும். உடம்புல ஓடுற ரத்தத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும்னா சந்திரனை பார்க்கணும். அவ்வளவுதான். இப்ப ராசி காரகத்துவம் அப்படின்னு எடுத்தோம்னா இப்ப மேஷத்துக்கு சொல்லிட்டு வர்றோம். இதே மாதிரி நீங்க 12க்குமே யோசிக்கலாம். நான் 12க்குமே சொல்லிடுவேன். நீங்க அடுத்த வகுப்பு வெள்ளிக்கிழமை இருக்கும். அதுக்குள்ள புதுசா படிக்கிறவங்க 12 அடையாளம் மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்க காரகத்துவங்களை சொந்தமா யோசிங்க. மேஷத்துக்கு மறை ஆடு அல்லது மலை ஆடு அப்படின்னு சொன்னேன். ரிஷபம் அப்படின்னா ரிஷபம்னாவே மாடுதான் இல்லையா? மாடு. அதை வச்சு என்ன பண்ணலாம்? மாடு என்ன பண்ணணும்லாம் யோசிங்க, உங்களுக்கு வரும். அடுத்த நான் சொல்லுவேன், இருந்தாலும் நீங்க யோசிங்க. ஆனா மாடு என்ன மாடுன்னா இது எரும மாடு அல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுமாடு. பசுனா இது காளையை குறிக்கிறது. அதாவது நந்தி, அது மாதிரி வச்சுங்க. நந்தினா நந்தியை யோசிக்காதீங்க. மாட்டுக்குள்ள குணமெல்லாம் எடுத்துங்க, சரியா வரும். மிதுனம். மிதுனம் நீங்க இந்த ஜெமினி தியேட்டர் அந்த இது சினிமா போட்டாங்கன்னா காட்டுவாங்க, ரெட்டையர்கள் காட்டுவாங்க. ஆனா அது ரெண்டுமே ஆணோ அல்லது பெண்ணோ இருக்க மாதிரி இருக்கும். உண்மையிலேயே ஜெமினிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் பேசிக்கொண்டு இருப்பார்கள். அதனாலதான் அந்த வீட்டுக்கு அதிபதி புதன் காதலை குறிப்பார். ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். நான் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நடத்திடுவோம் அடுத்த கிளாஸ்ல. 4வது கடகம். கடகம்னா நண்டு, உங்களுக்கு தெரியும். இதுல எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா நண்டு என்ன பண்ணும்? வெளியில வரும், ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டா நண்டு ஓடி போய் மறைஞ்சுக்கும். அப்ப அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த பண்பு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அது எப்படி போகும்? நண்டு நேரா முன்னாடி நோக்கி போகுமா? எங்கேயாவது முன்னாடி போச்சுன்னா மெதுவா போகும். ஆனா அந்த ஒளியறதுக்கு போகும் பாருங்க, சைட்ல சரசரசரன்னு சைட்ல போகும். நம்ம சொல்லுவான், ஏய் பிரச்சனைனா இவன் ஜகா வாங்குறான்டாமோ. அப்போ அந்த மாதிரி குணங்களை நண்டு பத்தி யோசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கடகத்துக்கு அடுத்து சிம்மம். சிம்மம்னாவே சிங்கம் தெரியும். இப்ப சிங்கத்துக்குள்ள பண்பெல்லாம் இருக்கும். இது ஆண் சிங்கம்.
ஆண் சிங்கம் என்ன செய்யும்? நல்லா யோசிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆண் சிங்கம் சாப்பிட்றதும் இனப்பெருக்கம் பண்றது மட்டும்தான் அதனுடைய வேலை. சம்பாதிச்சு போடுறதெல்லாம் பெண் சிங்கத்தோட வேலை. ஆனா அது பங்கு போடுறதெல்லாம் இதுதான் பண்ணும். அதை வச்சு யோசிச்சு நிறைய. ஆனா சிங்கம்னா அதுக்குன்னு காட்டுக்கு ராஜா அந்த குணமெல்லாம் அதுகிட்ட இருக்கும். ஆண் சிங்கம் பெண் சிங்கம்ங்கிறப்போ இதுக்கு பொறுப்பு வந்து இறை தேடல் அல்ல. பெண் சிங்கம் தான் இறை தேடும். ஆண் சிங்கம் தேடாதுன்னு இல்லை, அதிகமா பெண் சிங்கம் தான் தேடும் அப்படிங்கிறது தான். சிம்மம். அடுத்து கன்னி. கன்னினாவே கன்னிமார்கள், அதாவது தூய்மையானவர்கள், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப இடத்தை பத்தி எல்லாம் நான் சொல்லல, இந்த குறியீடுகளை பத்தி மட்டும் சொல்லிட்டு இருந்திருக்கேன். இடங்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு சிம்மம் சொன்னா உயர்ந்த மலை, சிகரங்கள், நம்ம எட்ட முடியாத சிகரங்கள், வனங்கள் அப்படின்னு வரும். கன்னினா வயல்வெளின்னு வரும், அப்படி வரும். அதை பத்தி அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு சும்மா ஒரு அறிமுகம் தான் சொல்லியிருக்கேன். அடுத்து துலாம்ங்கிறது தராசு. தராசுங்கிறது பிசினஸ் உடைய, அதாவது வியாபாரத்தினுடைய சின்னம். அப்ப அவங்க நேர்மையா இருப்பாங்கன்னு ஒண்ணு எடுத்துக்கலாம், நீதித்துறைன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து வியாபார நோக்கத்தோட இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். வியாபார நோக்கம் எதுலயும் ஒரு நீ இதை கொடுத்தா நான் அதை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்கெனிங் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா, ஆகா நம்மள அப்படியே கிடையாது, இதுக்கு மேல அங்க இருக்கிற கிரகம் அதை பொறுத்தெல்லாம் மாறும், இது ஒரு பார்ட்டு. ஏன்னா இந்த இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில இருப்போம், ஒரு லக்னத்துல இருப்போம். நமக்கு இந்த குணமா இல்லையே அப்படின்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப மேஷத்துல வந்து நான் சொன்னேன் கோகாரு சண்டை போடுவாருன்னு, அங்க வந்து குரு இருந்துட்டா என்ன ஆகும்? மாறிடும். அதுக்கு மேல நிறைய இருக்கு. அதனால உடனே ஒரு முடிவுக்கு வந்து இது புதுசா இருக்கவங்க அப்படி இது பண்ணி முடிவுக்கு வந்துட வேண்டாம். அடுத்து விருச்சிகம்னா தேல். தேலுடைய குணத்தை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் தனுசு. தனுசுங்கிறது தனுசுனாவே அம்பு, வில் அம்புன்னு தெரியும். ஆனா அந்த மிருகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குதிரை, உடம்பு வரையிலும் குதிரை, கழுத்து தலை வந்து மனிதன், அம்பு எய்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க ஒரு டார்கெட்டை குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும். மிருகத்தினுடைய குணமும் இருக்கு, அதாவது குதிரைன்னு எடுத்துக்கங்களேன், குதிரையினுடைய சக்தி இருக்கு, மனிதனுடைய அறிவு இருக்கு, அவங்களுக்கு சக்தியும் இருக்கு, அறிவும் இருக்கு, குறிக்கோள் நிறைந்தவர்களாக இருக்கா, இப்படி எடுத்துக்கலாம். அடுத்து மகரம், முதலை. முதலைனாலும் அதுலயும் கொஞ்சம் உடல் வேறுபாடு இருக்கு. இப்ப அதை வச்சு எடுத்துக்கலாம். நீரில் வாழும், நிலத்தில் வாழும், இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு போகலாம். கும்பம்ங்கிறது ஒரு கலயம். அப்ப கலயத்துக்குள்ள ஏதாவது இருந்ததுன்னா வெளியே தெரியுமானா தெரியாது, ரகசியம். அப்ப இவங்களுக்குள்ள பெரிய ரகசியம் இருக்கும். அவங்க வாழ்க்கையில ரகசியங்கள் நிறைய இருக்கும், வெளியே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. கும்பத்துக்காரங்களுக்கு மனசுல என்ன இருக்குன்னு அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவங்க வந்து அதையே நீங்க எப்படியும் எடுத்துக்கணும், ரகசியம்ங்கிறது மட்டும்தான் கீ. அப்ப அவங்களுக்குள்ள ரகசியம் இருக்கும் அப்படின்னு எடுக்கலாம். ரகசியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து அந்த ரகசிய போலீஸ் அந்த துறையில இவங்க இருந்தாங்கன்னா, நிறைய மிலிட்ரியில அந்த விங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல எல்லாம் இவங்க இருப்பாங்க, விரும்பி இருப்பாங்க. இவங்க கும்பம் ராசி லக்னக்காரங்க அந்த மாதிரி ரகசிய துப்பறிதல், அறிவியல் ஆய்வுகள், இதெல்லாம் இவங்க விரும்பி போய் அதுல திறமையோட செய்வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து மீனம். மீன் வந்து ரெட்டை மீன், அது சுத்திக்கிட்டே இருக்கும் எந்நேரமும். ஏன்னா இதை பார்த்து அதுவும், அதை பார்த்து இதுவும் சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்ப இவங்க எப்பவும் டைனமிக்கா இயங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்.
உங்களால இயங்காமல் இருக்க முடியாது. அதே சமயத்துல ஒரு துணை தேவை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ராசி காரகத்துவங்கள் எப்படி எடுக்கணுங்கிறத மட்டும் சொல்லிட்டு மேஷத்தை அறிமுகப்படுத்தி இருக்கோம். இன்னும் ராசியில என்ன பார்க்கணும்னா சொல்லிடுறேன், ஏன்னா இவ்வளவுதான் சொல்லுவாரான்னு தோணும். சரம், ஸ்திரம், உபயம்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய கொண்டு வருவோம். நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு கொண்டு வருவோம். அந்த இது இருக்கு. அதுக்கு மேல இந்த குறள்ல பிரிச்சாங்க இல்லையா, என்ன பிரிச்சாங்க, அறம், பொருள், இன்பம், வீடுன்னு பிரிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி 4 பண்புகளை கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து இனி தெளிவா சொல்லிட்டு வருவோம் அடுத்த வகுப்புல இருந்து. இப்ப உங்க கருத்தை சொல்லலாம். வகுப்பை முடிச்சுக்கலாம். சார், ஒரு ஜாதகருக்கு ம் ராசி லக்னம் 2 இருக்குங்களா? ஆமா. அதுல இப்போ ஒரு குணம் எடுக்கிறதுனா ராசி காரகத்தை எடுக்குதுங்களா, அந்த லக்னம் நிக்கிற அந்த ராசியோட இது எடுக்குங்க? அதாவது ரெண்டுமே எடுக்கணும். ரெண்டுமேனா எது டாமினேட் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கு. லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா லக்னத்தினுடைய பண்புகள் அவருக்கு அதிகமா இருக்கும். சந்திரன் என்ற ராசி நல்லா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா அந்த ராசியினுடைய குணங்கள் அவருக்கு அதிகம். ரெண்டுமே இருக்கும். எது அதிகமா இருக்குங்கிறது அங்க இருக்கிற கிரகம். இப்போ உதாரணத்துக்கு லக்னத்துல ஒரு உச்ச கிரகம் இருக்கு, ஒரு குரு பாக்குறாரு, அப்ப லக்னம் பலமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப லக்னத்தை சார்ந்த அந்த லக்னம் எந்த ராசியோ அதை சார்ந்த பண்புகள் மீட் பண்ணிக்கலாம். அப்ப ரெண்டு ராசியில எது பலமா இருக்கோ அதனுடைய குணங்கள் அது அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். வீக்கா இருக்கிறது கொஞ்சமா இருக்கும். ரெண்டுமே கண்டிப்பா எடுக்கணும். நல்லா பாக்கணும்னா ரெண்டையுமே தான் எடுக்கணும். இன்னும் சரியா சொல்லணும்னா சூரியன் நின்ற இடத்தையும் இது அதிகமா யாரும் பயன்படுத்துறது இல்ல, சொல்றதும் இல்ல. ஏன்னா சூரியன் ஆன்மா. நீங்க அதையும் பார்த்து சொல்லணும். இன்னும் நீங்க கேட்டதுனால இதை நான் சொல்றேன். சூரியனை பார்க்கணும், சூரியன் நின்ற ராசியை பார்க்கணும், சந்திரன் நின்ற ராசியை பார்க்கணும், லக்னம் நின்ற ராசி, 3ஐயும் பார்த்து பலன் சொன்னா இன்னும் துல்லியமா இருக்கும். 90% நன்றி சார். வாழ்க. சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அடுத்த வகுப்பு வெள்ளிக்கிழமை இருக்கும். இப்போ நீங்க என்னுடைய நம்பர் வேணா குறிச்சுக்குங்க. ஓகே சார், ஓகேங்க சார், கொடுங்க சார், நான் குறிச்சுக்கிறேன். 7010517556. என்னுடைய வீடியோல கீழே ஸ்க்ரோல் ஆகும், அதான் என்னுடைய நம்பர். முடிச்சுக்கலாமா வகுப்பு? அடுத்து இன்னொரு அறிவிப்பு. இதுக்கு முன்னாடி பேட்ச் படிச்சவங்களுக்கு வகுப்பு தொடர போறேன். அடுத்த வியாழன்ல இருந்து வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நாளைக்கே வைக்கிறத விட இதுல ஐயா, இப்ப இளங்கோவன் ஐயாவெல்லாம் நாங்க அதுல கலந்துக்கலாமான்னு கேட்டாங்க. அப்படி இதுல ஜோதிடர்கள் இருந்தீங்கன்னா, ஏன்னா ஜாதகமே படிக்காம முதல்ல வர்றவங்களுக்கு தான் அங்க வந்தா சிரமமா இருக்கும். ஜோதிடர்கள் இருந்தீங்கன்னா நீங்க அந்த இதுல கலந்துக்கலாம். அதுக்கு தனியா கட்டணம் செலுத்த வேண்டாம். இப்ப யார் இங்க ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் அங்க ஃப்ரீயா அலோவ் பண்ண முடியும். இதுல அதுல சேர்த்து லிங்க் அனுப்புங்களா? கண்டிப்பா கொடுப்பேன், நான் லிங்க் கொடுப்பேன். இந்த குரூப் அதுக்கு தான் இப்ப நான் B2ன்னு ஒரு குரூப் வச்சிருக்கேன் இல்லைங்களா? அந்த B2னா பேட்ச் 2, அதாவது பேசிக் 2. அந்த பேசிக் 2ல இருக்கவங்களை மட்டும் அதுல வச்சுட்டு அதுக்கு மற்றவங்களை எல்லாம் நான் ஜெனரல் குரூப்பு கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கறது லிங்க் நான் அந்த B1 குரூப் இதுக்கு முன்னாடி படிச்சவங்களுக்கும் இப்ப படிச்சுட்டு இருக்கவங்களும் சேர்ந்து லிங்க் கொடுப்பேன். அதுல நம்ம ஜோதிட ஆய்வு பண்ணுவோம். ஜாதகத்தை போட்டு ஜாதக ஆய்வு, பலன் அறிதல், எப்படி ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுப்பேன். அதுல நீங்க வாரத்துல ஒரு நாள் இருக்கும். அதுல ஜாதகத்துக்கு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நேரடியா நம்ம பார்த்துக்கலாம்.
அந்த குரூப்புக்கு தான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இதுல வர்றவங்களுக்கும் ஐயா கேட்டார், இளங்கோன் ஐயா போன வகுப்புலயே. அதனால நீங்களும் கட்டணம் இல்லாமல் அதுல இணைந்து கொள்ளலாம். ஆனா இதுல வந்து இதுல சேர்றவங்களுக்கு மட்டும்தான் அதுல வந்து நான் கொடுக்க முடியும். சரிங்க, சரி. சரிங்க, வாழ்க வளமுடன். சந்தேகம் எப்ப வேணாலும் சந்தேகம் கேட்கலாம். புரியலைன்னா அப்பவே புரியலன்னு சொல்லிடுங்க. குரூப்ல வந்து உங்க கமெண்ட்ஸை போடுங்க. அப்பதான் நான் அடுத்து எப்படி நடத்துறதுங்கிறது எனக்கு ஒரு ஆர்வம் வரும். வேற ஒன்றும் இல்லை. அந்த குரூப்லயே என்ன குரூப், பொதுவா இருக்க குரூப் சக்தி ஜோதிடம் வகுப்புகள்னு இப்ப மாத்திருக்கேன் பேரை. இந்த சக்தி ஜோதிடம் வகுப்புகள்ங்கிறதுல உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்கன்னா, வகுப்பு எப்படி இருந்துச்சுங்கிறத பதிவிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். இன்னும் நல்லா செய்யணும்னு தோணும். அதுல ஆலோசனையும் சொல்லலாம். ஐயா இன்னும் இது பண்ணா நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நான் குரு, எனக்கே நீங்க ஆலோசனை சொல்றீங்களா அப்படியெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். நான் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதா ஒரு குருநாதருடைய வேலை. அப்படிங்கிறப்ப உங்க தேவையும் அதுல சொல்லலாம். நன்றி நன்றி நன்றி. வேலை போலாம். வேற யாராவது ஃப்ரீயா பேசணும்னா இன்னொரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கலாம். நான் ரெக்கார்டிங் முடிச்சிடறேன் இதோட. யூடியூப் நேம் என்ன சார்? சக்தி ஜோதிடம் டிவின்னு வரும் சார். நம்ம குரூப்லயே நான் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. போட்டிருக்கீங்களா? சரி, ஓகே.